உலகில் எம்ஜிஆர் என்ற கலைஞர் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த கலைஞனின் திறமைகள் என்னவென்று பார்த்துவிட்டு நம் விண்ணுலகத்துக்கும் அந்த கலைஞரை அழைத்துச் செல்வோம். இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற ஊடகமான சினிமா மூலம் மக்களிடையே மாபெரும் செல்வாக்கு பெற்று அந்த செல்வாக்கை அரசியல் சக்தியாக மாற்றி அச்சக்தியை கொண்டு நாட்டின் ஆட்சி பீடத்தையே தனதாக்கி தமிழகத்தையே ஆட்சி புரிந்த எம்ஜிஆரை போன்ற அபார சக்தி வாய்ந்த மனிதர் உலகில் வேறொருவர் இருக்க முடியுமா? கேரளத்தில் உள்ள மருதூரில் இருந்து இலங்கைக்கு இடம்பெயர்ந்து வந்து மலையகமான கண்டியில் பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்து வந்த கோபால மேனனுக்கும் அவரது மனைவி சத்யபாமாவுக்கும் 1917ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 5வது பிள்ளையாக பிறந்தார் ராம்சந்தர். கோபால மேனனும் சத்யபாமாவும் மற்றைய 3 பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு தாயகம் திரும்பிச் சென்றார்கள். அப்போது ராம்சந்தருக்கு வயது 2. கும்பகோணத்தில் இருந்த ஆணையடி பாடசாலையில் எம்ஜி ராம்சந்தரும் அண்ணன் சக்கரபாணியும் சேர்க்கப்பட்டார்கள். 1936ஆம் ஆண்டு SS வாசன் எழுதிய சதி லீலாவதி படமாக்கப்பட்ட போது அதில் வரும் இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் நடிப்பதற்கு தேர்வு செய்யப்பட்டார். நமது 30வது வயதில் ஜூபிட்டர்ஸ் நிறுவனம் எடுத்த ராஜகுமாரி என்ற படத்தின் மூலமாக கதாநாயகன் அந்தஸ்து பெற்றார் ராம்சந்தர். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? கத்தி இல்ல, கோடாலி இல்ல, 68 நாட்கள் தொடர்ந்து வெற்றிகரமாக ஓடி தமிழ் திரையுலகில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியது அலிபாபாவும் நாட்டு வீரர்களும். அதன் பாதிப்பாக உலகம் முழுவதும் அலிபாபா பிற மொழிகளிலும் வரத் தொடங்கியது. பி ரம்லி நடித்திருந்த அலிபாபா பூஜாங்லாப்போ வெளிவருவதற்கும் தமிழில் வெளிவந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் பெற்ற மகத்தான வெற்றிதான் காரணம். எம்ஜிஆர் பிக்சர் துவக்கம் கண்டது முதல் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்டார். அதனை மறு உறுதிப்படுத்தியது மன்னாதி மன்னன். கருத்தாழமும் இனிமையும் மிக்க பாடல்கள் தமது படங்களில் இடம்பெற வேண்டும் என்பது எம்ஜிஆரின் விருப்பம். அந்த விருப்பத்தின் காரணமாக இனிமையான பாடல்களுக்கு வழிவகுத்து கொடுத்தது அவர். பிறந்து பூவிலே வளர்ந்த பூவையர் குலமானி, உண்மை புரிந்து கொண்டாள், உண்மை தெரிந்து கொண்டாள் இந்த பூவையர் குலமானி. அழகிய பெண்களின் பழக்கம் உண்டோ, பாட்டுக்கள் பாடும் வழக்கம். 1964 முதல் 66 வரையிலான 4 வண்ணப்படங்கள் எம்ஜிஆரின் அந்தஸ்தை மேலும் உயர்த்தி காட்டின. கரைமே பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார். வானத்திலே பறந்து சென்றே போனவளை அழைத்து வந்தே காதலை வாழ வைத்தேன். ஊர்ல எந்த விஷயம் நடந்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முன்னால வர்ற, அது அவள் அழகில்ல, பார்த்து நட. எம்ஜிஆர் சுடப்பட்ட பொழுது அவரது இடது காதுக்கு கீழே கடைவாய் பின்புறம் கழுத்து வழியாக குண்டு பாய்ந்து குண்டடிபட்டு உயிருக்கு போராடி அதிலிருந்து மீண்டு வந்த எம்ஜிஆர் பேசிய முதல் வசனம், புரட்சி நடிகர் என்றும் மக்கள் திலகம் என்றும் ஒரு சேர அழைத்தது கொடியிருந்த கோயில். கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, பெண்ணை இளநீரின் பதமாக மனம் என்ற கோயில்
பிறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். உற்சாக மிகுதியுடன் எம்ஜிஆரை வாத்தியார் என்று அழைப்பதற்கு காரணமாகவும் காவல்காரன் அமைந்தது. புரூக்ளின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது உலகம் முழுவதும் உள்ள தமிழ் ஒளிபரப்பு ஊடகங்கள் அதிகமாக ஒளிபரப்பியது இந்த பாடலைத்தான். நன்னா அழுத்துங்க. உன் வலதுகாலை எடுத்து வைத்து. அதிக படங்களை எடுத்த தயாரிப்பாளர் சாண்டோ என் சின்னப்பா தேவர் இந்தியில் ஹத்தி மேரா சாத்தி என்ற படத்தை உருவாக்கினார். உலகம் முழுவதும் இப்படம் பிரபலமாக பேசப்பட அந்த படத்தின் தமிழாக்கத்தில் எம்ஜிஆர் நடித்தார். ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா. உழைக்கும் வர்க்கத்தின் உதிரத்தை உணர்வுகளாய் சிந்தும் பேனா வரிகள். அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை. நாடோடி மன்னன், அடிமைப்பெண் போன்ற படங்களை தயாரித்திருந்த எம்ஜிஆர் மிக பிரம்மாண்டமான உலகம் சுற்றும் வாலிபனை ரசிகர்களுக்காக கொடுத்தார். உலகம் 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 அழகு கலைகளின் சுரங்கம் கூடு நீ என்றால் தேனீக்கள் நானாக வேண்டும். அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். எங்கே சொல்லு. வீரமகன் போராடு வெற்றி மகள் பூச்சூடு மானம் ஒரு வாழ்வாக வாழ்வு நதி தேனாக முன்னேறுவோம் நம் நாட்டையே முன்னேற்றுவோம். நான் வருத்தத்தோடு சொல்லுவேன், இப்போ சில படங்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஒரு படிப்பினை இல்லை, ஒரு கொள்கை இல்லை, ஒரு வரைமுறை இல்லை. எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் இனி வரும் காட்சிகள் உணர்வு தொடர்பானவை. அதற்கு வார்த்தைகள் தேவையே. வெள்ளம் தானே ஓடும், ஆசை வெள்ளம் சொந்தம் தேடும். சொந்தம் ஏதும் இல்லை என்றால் அந்த நேரம் நால்வர் வேண்டும். 4 பேருக்கு நன்றி. கால ஓட்டத்தால் நாம் கரைந்து போகலாம், நம் தலைமுறைகள் கூட காணாமல் போகலாம். ஆனால் அப்போதும் கரையாமல் வாழும் எம்ஜிஆர் கொண்ட புகழ்